கஷ்டத்தையும் பணம் இல்லனா என்ன ஆகும் அப்படின்றதையும் நல்லா அறிஞ்சவங்க ஐயா. ஐயா நான் இலங்கையை சேர்ந்த பொண்ணுங்கய்யா. பிறந்ததுல இருந்து நான் இலங்கையில தானுங்க இருந்தேன். 2008ஆம் ஆண்டு அங்க வந்து சண்டை நடந்துட்டு இருக்கும் போது நாளைக்கு காலையில எங்க அப்பா வந்து இலங்கையில இருக்க கூடாதுங்க ஐயா, இருந்தா அவருக்கு பிரச்சனை அப்படின்ற ஒரு சூழ்நிலைங்க ஐயா. இன்னைக்கு நைட்டோட நைட்டா நீங்க நாட்டை விட்டு நாங்க வர வேண்டிய ஒரு கட்டாயங்க ஐயா. எங்க அப்பா ரொம்ப குணம்ங்கய்யா, யார் கேட்டாலும் எது கேட்டாலும் இல்லன்னே சொல்ல மாட்டாருங்க ஐயா. ஆனா அந்த குணத்தை வச்சு அவரோட உயிரை காப்பாற்ற முடியலைங்க ஐயா. அடுத்த நாள் காலையில அவர் இருக்க கூடாது, நாட்டை விட்டு வெளியில போகணும். போட்டுக்கு வந்தா 75,000 கேட்டாங்க ஐயா. அப்பாவோட குணத்தை சொன்னோம், கூட்டிட்டு போய் யாரும் விடுறதா இல்ல. 75,000 ரூபாய் பணத்துக்காக என்னோட அம்மாட்ட இருந்த நகைகளை என்னோட நிலத்துல ஒரு துண்டையும் வித்துட்டு நைட்டோட நைட்டா யாருக்கும் சொல்லிக் கொள்ளாம அந்த ஊரை விட்டு கிளம்புனோங்க ஐயா. நடந்து 3 கிலோமீட்டருங்க ஐயா, இருட்டுக்குள்ளேயே நடந்து வந்தோங்க ஐயா. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர்ல வந்து அந்த ஊர்ல ஒரு 3 நாள் இருந்தோங்க ஐயா. இருந்து போட்காரங்க வந்தாங்க ஐயா. வந்து சரி உங்களுக்கான பயணம் ரெடி ஆயிட்டு நீங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. மறுபடியும் 3 கிலோமீட்டர் திரும்பி நாங்க மணல் பாதையால நடந்தங்க ஐயா. நடந்து வந்து போட்ல ஏறிட்டோம் ஐயா. போட்ல ஏறினா தலை வெளியில தெரியக்கூடாது, ஏன்டா மீனுக்கு வர்ற போட் மாதிரி தாங்க அதுல வந்தோம். தலை வெளியில தெரியக்கூடாது, உள்ளேயே தலையை அடக்கி வச்சுட்டு 15 நிமிஷங்க ஐயா போட்ல இருந்து தலை வெளியில தெரியாம உள்ளேயே இருந்தங்க ஐயா. அப்படியே 15 நிமிஷம் கழிஞ்சு ஆபத்து கட்டத்தை தாண்டிட்டீங்கன்னு சொல்லும் போது தலையை நிமிந்து பார்த்தங்க ஐயா. அப்படியே கொஞ்ச தூரம் கடல்ல வந்துட்டே இருந்தங்க ஐயா. ஆழக்கடல் சுத்தி அலை நடுவுல வந்துட்டே இருந்தங்க ஐயா. அப்பாடா எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாட்டை எல்லையை விட்டு தாண்டிட்டோமே நினைச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு தங்கச்சி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க ஐயா. என்ன பண்ணி எங்களால எதுவுமே பண்ண முடியலைங்க ஐயா. அந்த நேரம் பார்த்து சரி போட்ட திருப்புங்க ஊருக்கே போயிடலாம். எங்க அப்பா சொன்னாருங்கய்யா, என்னோட உயிர் பெருசு இல்ல, என்னோட பிள்ளைகளோட உயிர் தான் பெருசு, திருப்புங்க போட்ட ஊருக்கே போயிடலாம்னு சொன்னாருங்கய்யா. ஆனா அந்த நேரத்துல பார்த்து என்ஜினும் பழுதா போச்சுங்கய்யா. போட்டு திருப்பவும் முடியலைங்கய்யா. நடுக்கடல்ல அப்படியே போட் நின்றுச்சுங்கய்யா. ஏதோ அந்த போட்காரங்க இன்னொரு என்ஜினை கையில கொண்டு வந்ததுனால உடனே மாத்திட்டாங்க ஐயா. அப்படி இருந்த போது கடலை விட்டு போட் வந்து 1 கிலோமீட்டர் எங்கேயோ தள்ளி போய் 1 ஹவரா நாங்க அந்த கடலுக்குள்ளேயே அழிஞ்சிட்டு இருந்தோங்க ஐயா. ஐயா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா எங்க அப்பா முகத்துல ஒரு தழும்பு இருக்குங்க ஐயா. அது எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அந்த கடல்ல அப்படியே நான் போட்ல வந்துட்டு இருக்கும் போது அலை வந்து இப்படி உயரமா எழும்பி திடீர்னு சாயுங்க ஐயா. அந்த சூழ்நிலை போட்டு அப்படியே மேல போயிட்டு திடீர்னு உள்ள சாய்ச்சுங்க, உட்காந்துட்டு இருந்தோம் அப்படியே கடலுக்குள்ள விழுற மாதிரி போயிட்டாங்க ஐயா. அந்த நேரம் பாஞ்சு எங்க அப்பா எட்டி என்ன 1 நிமிஷத்துல பிடிச்சாருங்க, இல்லைன்னா நான் கடலுக்குள்ள விழுந்திருப்பேன். அந்த சூழ்நிலை என்னோட காதுல இந்த தோடு கிழிச்சு அப்படியே அவருக்கு ஒரு அடையாளம் இருக்குங்க ஐயா கண்ணத்துல. அலைஞ்சு திரிஞ்சு ஒரு மாதிரி அந்த கடல் எல்லையை தாண்டி அப்படியே வந்து கடல் கரையில கொண்டு 9 மணிக்கு இறக்கி விட்டுட்டு அதோ ஒரு வெளிச்சம் தெரியுது, அந்த வெளிச்சத்தை பார்த்து நடந்து போங்கன்னு சொல்லிட்டு போட்காரங்க ஓடிட்டாங்க ஐயா. இறங்கி பார்த்தா முட்டி அளவுக்கு தண்ணிங்க ஐயா. எங்க அப்பா ஒவ்வொருத்தரையா கையை பிடிச்சு இறக்கி விட்ட கால்ல சங்கு குத்துதுங்க ஐயா. அந்த சங்கு எங்களுக்கு குத்திடக்கூடாதுன்றதுக்காக முன்னாடி தான் நடந்துட்டு அந்த தடத்துல காடு வச்சு நடந்து வாங்க மனசு சொன்னாருங்க ஐயா எங்க அப்பா. அந்த தடத்துல நடந்து வந்தாங்க ஐயா. வந்தா எங்க போறதுன்னு தெரியல. அரிச்சல் கூட கடற்கரையில நிக்கிறோம். நைட்டு 9 மணி, எங்க போறதுன்னு தெரியலங்க ஐயா. அந்த நேரத்துல அப்படியே பாக்குறோம் வாடிங்க ஐயா, மீனவர்கள் இருக்கிறது அந்த குடிசைக்கு பேர் வாடிங்க ஐயா. அந்த வாடி எங்க அப்பா பாத்துட்டாருங்க ஐயா. பாத்துட்டு அப்படியே போய் அந்த வாடி கதவை தட்டணுங்க ஐயா. முதல்ல வர பயப்பட்டாங்க, வேற யாரோ வந்திருக்காங்களோ அப்படின்னு. இல்லங்க அகதிகள் தான் வந்திருக்கோம், கொஞ்சம் கதவை திறங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா வெளியில வந்து அப்படியே முகந்த மலத்தோட எங்களை வரவேற்றாங்க ஐயா. தமிழ்நாட்டோட வரவேற்புங்க ஐயா, அங்க தமிழ்நாட்டோட வரவேற்பு. அப்ப நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க ஐயா, அப்ப நிம்மதி பெருமூச்சு. தமிழ்நாட்டுக்கு வந்துட்டேன் எந்த பயமும் இல்லைன்றது அந்த கடற்கரையில வாழ்ந்த மக்களே எங்களுக்கு காட்டி கொடுத்தாங்க ஐயா. எந்த பயமுமே பயப்பட தேவையில்லைன்ற அந்த கடற்கரையை எங்களுக்கு சொல்லிச்சுங்கய்யா. அன்னைக்கு நைட்டு பூரா அவங்களோட அந்த வாடியில 2 பேர் இருக்க கூட வாடியில எங்களை உட்கார வச்சு எங்களுக்கு டீ போட்டு தந்து, பிள்ளைகள் எல்லாம் உப்பு தண்ணியில நனைஞ்சு வந்திருக்காங்களே குளிக்க சொல்லுங்கன்னு கொண்டு குளிக்க வச்சு உட்கார வச்சாங்க ஐயா. அன்னைக்கு நைட்டு அங்கேயே இருந்துட்டு அடுத்த நாள் காலையில மீன் எடுக்கிறதுக்காக வந்து வேன்ல எங்களை ஏத்தி விட்டாங்க ஐயா. அந்த வேன்ல அப்படியே வந்து மண்டபத்துல இறங்கிட்டாங்க ஐயா. ஏற்கனவே எங்க அம்மாவோட அப்பா 1990ஆம் ஆண்டு இங்க வந்து தர்மபுரியில வாணியார் டேம் அப்படின்னு சொல்லி ஒரு அகதிகள் முகாம்ல இருக்காருங்க ஐயா. மண்டபத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா அவருக்கு போன் பண்ணுங்க ஐயா, இந்த மாதிரி நாங்க வந்துட்டோம், எங்களை வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொன்னங்க ஐயா. அவரும் வந்து கூட்டிட்டு வந்துட்டாருங்க ஐயா. கூட்டிட்டு வந்து இங்க வந்தா நான் எல்லாம் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேங்க ஐயா. சின்ன வயசுல இருந்தே எனக்கும் ஆசை. எனக்கு பின்னாடி
2 தம்பி ஒரு தங்கச்சிங்கய்யா. 4 பேரையும் படிக்க வைக்கணும். அதுக்கு பணம் தாங்கய்யா தேவைப்படுச்சு, பணம் தாங்கய்யா தேவைப்படுச்சு. இருந்த சொத்தெல்லாம் வித்துட்டீங்க வந்து எங்களால எங்கயா போவோம் நாங்க பணத்துக்கு? மறுபடியும் எங்க அம்மாட்ட எதெல்லாம் மிச்சமா இருந்துச்சோ அதெல்லாம் கொண்ட கடையில வித்துட்டு எங்களை எல்லாரையும் ஸ்கூல்ல கொண்டே சேர்த்தாருங்கய்யா. எல்லாரையும் ஸ்கூல்ல சேர்த்துட்டேன்னு சொல்லி எங்க அப்பா நிம்மதியா பெருமூச்சு விடும்போது அவருக்கு அது நிம்மதி பெருமூச்சு இல்லைங்கய்யா. ஒரு நாள் அவர் மூச்சே விடாம தவிச்சாருங்கய்யா. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனா ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டாங்க ஐயா. ஹார்ட் அட்டாக் வந்து அப்பாவை சேலத்துக்கு கொண்டு போறதுக்கு வாகன வேலைக்கு கூட 1000 ரூபாய் கொடுக்க முடியாத சூழ்நிலையில இருந்தங்கய்யா. என்னோட கழுத்துல கடைசியா இருந்த ஒரே ஒரு செயினையும் கொண்டு போய் அடகு வச்சுட்டு அந்த காசுல சேலத்துக்கு அப்பாவை கூட்டிட்டு போனாங்க ஐயா. அங்க போனா டாக்டர் சொல்றாங்க 1 மணி நேரம் முன்னாடி வந்திருக்கலாம். இல்லம்மா இவ்வளவு லேட்டா கொண்டு வரீங்களா, எங்களால காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னாங்க ஐயா. அந்த நேரம் எனக்கு பணத்தோட வலி தெரிஞ்சுச்சுங்க ஐயா. அந்த 1000 ரூபாய் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சிருக்கலாம் இல்லைங்க ஐயா. அப்பா அழுதுங்கய்யா. அழுது புலம்பி எங்க அம்மாவும் எங்கெங்கெல்லாம் சைன் போட முடியுமோ அங்கெங்கெல்லாம் சைன் போட்டு எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு கதறி அழுதாங்கய்யா. எனக்கு 2 மாமாவும் இருந்தாங்கய்யா. அவங்கள்ட்ட என் குணம் தாங்கய்யா இருந்துச்சு, பணம் இருக்கணுங்கய்யா. அவங்க குணத்தோட வந்து ஆறுதல் வார்த்தை சொன்னாங்க. ஆனா அது எங்க அப்பாவோட உயிரை காப்பாத்த பயன்படுதுங்கய்யா. 5000 ரூபாய்க்கு பேட்டரி வச்சா மட்டும்தான் எங்க அப்பாவோட ஹார்ட் துடிக்கும்னு டாக்டர் சொன்னாருங்கய்யா. 1000 ரூபாய் கொடுத்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகவே வழி இல்லாத நாங்க 5000 ரூபாய் கொடுத்து எப்படி எங்க அப்பாக்கு ஹார்ட்டுக்கு பேட்டரி வாங்கி பொருத்துவோம்? அங்க இருந்து இங்க வந்ததே அப்பாவோட உயிரை காப்பாத்துறதுக்காக ஐயா. ஒரு 5000 ரூபாய்க்கு என்னோட அப்பாவோட உயிரை எடுத்துருவேன். அந்த நேரம் பணத்தோட வழியான துடிச்சு துடிச்சு கதறி ஆளுதையா. என்னோட கதையால மட்டும்தாங்க ஐயா முடிஞ்சிச்சு. ஏன் சொல்லுங்க, இதுவே நான் ஒரு வேலைக்கு போற பொண்ணா இருந்தா 4 பேர்ட்ட போய் கடன் கேட்டிருப்பாங்க, எல்லாரும் கொடுத்துருப்பாங்க. நானே ஒரு +2 படிச்சுட்டு இருக்க பொண்ணு, நான் போய் யாருக்கிட்டங்கய்யா கேட்க முடியும்? உடனே போன் பண்ணங்கய்யா. மதுரையில இருந்தாங்க சித்தப்பாக்கு. சித்தப்பா இப்படி அப்பாக்கு அவசரமா 5000 கேட்டுறாங்க. இல்ல நான் ஹார்ட்டே துடிக்காதுன்னு சொல்லிட்டேங்கய்யா. அவர் அங்க இருந்து இங்க வர்றதுனா ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லி சேலத்துல இருந்த இன்னொரு சித்தப்பாக்கு போன் பண்ணி 5000 அவசரமா கொண்டு கட்டினாங்கய்யா. அப்படி கட்டித்தாங்கய்யா எங்க அப்பாவோட ஹார்ட் துடிச்சிச்சு. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் போதுங்கய்யா எப்படிங்கய்யா எனக்கு பணத்தை பத்தி தெரியாம இருக்கும்? இன்னைக்கும் நான் இந்த மேடையில இங்க நின்று பேசிட்டு இருக்கேன்யா. ஆனா எங்க அப்பா எங்கேயோ ஒரு மூலையில கண்ணுல கண்ணீரோட கை தட்டிட்டு இருப்பாருங்கய்யா. நான் இந்த மேடையில நின்று பேசுறதுக்காக அவர் பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சங்க எல்லாம். ஹார்ட் பேஷண்ட் ஆகி ஒரே மாசம் தான் வீட்டுல இருந்தாருங்கய்யா. சாமியோட உச்ச கட்டத்துக்கு போயிட்டு வந்து ஒரே மாசம் தாங்க வீட்டுல இருந்தாரு. ஒரு நாள் ஸ்கூல் போலான்னு கிளம்பிட்டு இருக்கேன். எனக்கு முன்னாடி அவர் கிளம்பி நிக்கிறாரு. எங்கப்பா இவ்வளவு காலையிலேயே கிளம்பி நிக்கிறீங்களே அப்படின்னு கேட்டேன். நான் வேலைக்கு போறேம்மான்னு சொன்னாரு. என்னப்பா சொல்றீங்க, 1 மாசம் கூட ஆகலையே வேலைக்கு போறேன்னு சொல்றீங்களே, என்னப்பா இது அப்படின்னு கேட்டேன். 1 மாசம் நான் படுத்திருந்ததுக்கே எங்க வீடு இப்படி ஆயிடுச்சு. இன்னும் நான் படுத்திருந்தா உனக்கு காலேஜுக்கு யாருமா ஃபீஸ் கட்டுவா, எங்க வீட்டுல அடுப்பு எப்படிமா எரியும்னு சொல்லிட்டு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வேலைக்கு போய் உழைச்சிட்டு இருக்காருங்க ஐயா. ஒரு நாளைக்கு 250 ரூபாய் சம்பளத்துக்காக கையில பெயிண்ட் வாளியோட ஒவ்வொரு வாகனத்துக்கு கீழே எங்க அப்பா படுத்திருக்கும் போதுதாங்க எனக்கு பணத்தோட அருமை தெரியுது. அந்த பணம் இல்லாட்டி என்ன நடக்கும்ன்ற வழியும் புரியுதுங்கய்யா. இப்ப கூட டாக்டர் போன வாரம் கூட ஹார்ட்டோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு, சர்ஜரி பண்ணிக்கோங்கன்னு சொன்னாரு. எங்க அப்பா எங்க கிட்ட சொல்லலைங்கய்யா, எங்க அம்மா கிட்ட வந்து சொல்றாருங்கய்யா. சர்ஜரி பண்ணும் போது எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா பிள்ளைகளை யார் பாப்பா? நான் இப்ப அவங்களுக்கு என்ன வச்சிருக்கேன், அதனால என்னால மாத்திரை போட்டுட்டு 1 வருஷமோ 2 வருஷமோ எத்தனை வருஷம் இருக்க முடியுமோ அத்தனை வருஷம் என் பிள்ளைகளை குழைச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கும் வேலைக்கு போயிட்டு இருக்காருங்கய்யா. அந்த மாதிரி பணத்துக்காக ஓடி ஓடி உழைச்சிட்டு இருக்க, பணத்தோட தேடலையும் தேவையும் புரிஞ்சுக்கிட்டு அப்பா இருக்கிற குடும்பத்துல வந்து பொண்ணு நான் சொல்றீங்க அன்றைய காலத்துல பணம் தாங்கய்யா பெருசு, பணம் தாங்கய்யா. இந்த பெண்ணுடைய இந்த சகோதரியோட கண்ணீரை பார்க்கும்போது இந்த பெண்ணை ஈன்றெடுத்த அந்த தாயை அவரை ஒருவேளை இங்க வந்திருந்தால் அவரை மேடை கிடைக்கின்றது. ஒரு புண்ணான தமிழன, ஒரு புண்பட்ட தமிழன இந்த மேடைக்கு நான் அழைச்சி இந்த ஈழத்திலிருந்து வந்த இந்த பெண்ணோட கண்ணீர் கதையை கேட்கும் போது கண்ணீர் வராதவங்களுக்கு கூட கண்ணீர் வரும். இருந்து போன அவங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு சின்ன ஆறுதலாக இருக்க வேண்டும் என்று சன் டிவியுடைய அரட்டை அரங்கமும் SRM பல்கலைக்கழகமும் இணைந்து இவருடைய மருத்துவ செலவுக்காக
முதற்கட்டமாக இந்த 10,000 ரூபாய்க்கான காசோலையை இந்த மேடையில் அறிவிக்கின்றோம். இவர் முருகன் நகைக்கடை, அந்த பெண் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற தங்க செயினை அடமானம் வைத்து என்று சொல்கிறார். அதற்காக அந்த பெண்ணுக்கு நாளை காலை நகைக்கடையிலிருந்து அவருக்கு அந்த செயினை இவர் இலவசமாக அவருக்கு தருகிறேன் என்று இந்த மேடையிலே வாக்குறுதி அளித்திருக்கிறார். வாழ்த்துக்கள். நம்முடைய பேராசிரியர் இளங்கோவன் ஐயா அவர்கள் இந்த ஈழத்தமிழர்களின் குடும்பத்துக்கு அந்த பெண்ணுடைய கண்ணீரை பார்த்து 10,000 ரூபாய் அவர்களுக்கு அளிக்கின்றார். உங்க கையாலே கொடுங்க, 10,000 கொடுங்க. மாதேஷ் அவர்கள் 10,000 ரூபாய் தருகின்றார். நன்றி. தர்மபுரியை சேர்ந்த உதயச்சந்திரன் 10,000 ரூபாய். நன்றி. கணேஷ்மல் அவர்கள் இப்பொழுது 5,000 ரூபாய் இந்த ஈழத்தமிழர் குடும்பத்துக்காக கொடுக்கிறார். கணேஷ்மல் அவர்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய திருப்பத்தூர் பொறியியல் கல்லூரியிலே அந்த பெண் பொறியியல் படிப்பு படிக்க வேண்டும் என்று சொன்னால் 4 வருட படிப்பையும் ஏற்றுக்கொண்டு அவரை படிக்க வைக்க தயாராக இருக்கிறார் என்று கணேஷ்மல் அவர்கள் தெரிவிக்கிறார். அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. மேகநாதன் இன்ஜினியர் அவர்கள் 5,000 ரூபாய். செங்கோட்டை கணேசன் அவர்கள் 2,000 ரூபாய் தருகிறார். வாழ்த்துக்கள். தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமை என நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா? உரிமை இழந்தோம், உடமையும் இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? விடியலுக்கில்லை தூரம், விடியும் மனதில் இன்னும் ஏன் பாரம்? உன் நெஞ்சம் முழுவதும் வீரம் இருந்தும் கண்ணில் இன்னும் ஏன் ஈரம்? உரிமை இழந்தோம், உடமையும் இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? இந்த பெண்ணுக்கு தங்க செயின் தரேன்னு சொன்னாரு. சொன்ன வார்த்தையை மேடையில் நாளை காலையில் தரேன்னு சொன்னதை இப்பயே கொண்டு வந்துட்டாரு. 5 கிராம் உள்ள இந்த தங்க செயினை இந்த நல்ல மனம் படைத்த தங்க மனம் படைத்தவர் கொடுக்க உன் கையால கொடுத்தாயே. உன் பேர் என்ன? வாழ்க வளர்க. சன் டிவியினுடைய அரட்டை ரங்கத்தை கண்ணுற்ற நேயர்கள், அன்பு நேயர்கள், நல்ல இதயம் படைத்தவர்கள், தர்ம குணம் படைத்தவர்கள் கொடுத்தது 60,500. மொத்தம் இந்த ஈழத்தமிழர் குடும்பத்துக்காக 70,500 ரூபாய் இவருடைய குடும்ப நிதியாக இந்த சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்தில் வழங்கப்படுகிறது. வாங்கிக்கமா, வாங்கிக்கமா.